வணக்கம். சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா வேறு அண்ணாமலைட்ட ரொம்ப தோரணையாக ஒரே வாரத்தில் பணம் மாறணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே தரவே முடியலை, திணறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க பலமுறை, உங்கள் அப்பாவை பார்க்க போகிறதுக்கு ஏதாவது வகையில் முயற்சி பண்ணுமா, நீனும் மனோஜும் வந்து அதுக்கு முயற்சி எடுத்த மாதிரியே தெரியல. நான் தான் உங்கள் அப்பாவை சீக்கிரம் வெளியே கொண்டு வா வெளியே கொண்டு வான்னு சொல்லுதுன்னு தவிர்த்து நீ உங்கள் அப்பாவை பற்றியே பேசவும் மாட்டேற, நினைக்கவும் மாட்டேற. என்னம்மா இப்படியே இருந்துடலான்னு பார்க்குறியா? என்றைக்கே இருந்தாலும் உங்கள் அப்பா அவர் தானே, அவரை பார்க்கத்தானே நீ போகணும். அதுபோக வந்து கோடிக்கணக்கான சொத்தோட வாரிசு நீ இங்கே இருந்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படிம்மா, எப்படியாவது போம்மா, எப்படியாவது போய் சொத்தை கைப்பற்றுமா இப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கும் போகணுன்னு ஆசை தான், ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை போக முடியல. பார்லர் வேலை, மனோஜுக்கு வந்து அங்கே ஃபர்னிச்சர் கடை வேலை, இப்படியே எங்களால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்க வேண்டாம். என்ன பார்லரில் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வருமானம் வருமா? ஒரு 10 நாள் அடைச்சி போட்டால் 1,00,000 ரூபா கிடைக்கும், சரிதானா? அதேமாதிரி மனோஜ் கடையில் ஒரு 10 நாளைக்கு இருந்தால் லாபம் ஒரு 2,00,000 வச்சுக்கோங்க, ஆக 3,00,000 ரூபா. அந்த 3,00,000 ரூபா ஏக்காவா நீங்கள் இப்படி இருக்காதாங்கம்மா, அங்கே போனால் 300 கோடி ரூபா சொத்து வந்து இப்போ பணமாகவே இணையத்தில் இருக்குது, பேங்கில் இருக்குது, சொத்து பத்துலாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏம்மா இதை வந்து பார்த்துட்டு அதை விடுறீங்க? உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கம்மா, சின்ன சொத்துக்கே ஆசைப்படுவாங்க. நீ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருந்துட்டு ஏம்மா அப்படி இருக்க இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனசுக்கு நினைக்காங்க, இவ்வளோ சொத்து இருந்தால் நான் ஏன் இருக்க போகிறேன்? நானே வந்து 1000க்கு 2000க்கு வீடு வீடாக போய் பார்லர் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இப்படி சொத்து இருந்தால் நான் எதுக்கு இருக்க போகிறேன்? மோனை கட்டணுங்கிறதுக்கு தானே இவ்வளோ பொய் சொன்னேன். ஆனாலும் நான் இப்போ அதையும் மறைக்கணும்னா ஏகப்பட்ட பொய் சொல்ல தான் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது. காணாமல் போன பணத்தை பற்றியும் வெளியே சொல்ல முடியல, மனசுக்கும் நெருடுது. அங்கே பேங்க்காரன் கடன் கட்டலைன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க, கடன்காரங்க பூரா நெருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சந்தோஷ் சார் வந்து டீலர்ஷிப் தாரங்கார தவிர்த்து அது டவார்னு தந்த மாதிரியும் இல்லை. அப்படி தந்துட்டாருன்னா கூட குடோன் அமைக்கிறதுக்கு கூட இடமும் இல்லை. என்ன பண்ண போகிறோம், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு முறிக்கிட்டு இருக்காரு. இங்கே மீனாவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு வகையில் ஆறுதலாகவும் இருக்குது. நம்ம வந்து எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அதுபோக இந்த அத்தை வந்து பெருந்தன்மை மனசில் வந்து தம்பியை வந்து வாழ்க்கையை காப்பாற்றலை, பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுல அது போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து மீனா வீட்டில் சொல்கிறாங்க, ஏம்மா அத்தை வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்து எல்லாமே நன்றி சொன்னோம். ஆனால் அத்தை வந்து அந்த பெருந்தன்மை மனசுக்கு சொந்தக்காரங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, சத்யா வாழ்க்கையை காப்பாற்றினது உங்கள் அத்தை தானே அப்படிங்கிறாங்க. அத்தைலாம் கிடையாதுமா, வக்கீல் கொடுத்த 2,00,000 ரூபா தான் காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற புரியல அப்படிங்கிறாங்க. ஏம்மா வக்கீல் நம்மகிட்ட சொன்னார்லாமா, உங்கள் தம்பியோடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு 5 ரூபா வேணும்னு சொல்லிட்டு 5,00,000 ரூபா வேணும்னு சொல்லிட்டு 5,00,000 ரூபா ரெடி பண்ணி கொடுத்தோம். 2,00,000 ரூபாயை கொண்டு அத்தைட்ட தான் கொடுத்துருக்காரு. அத்தைட்ட கொடுத்து தான் பெட்டிஷனை வாபஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யா அம்மா ரொம்ப ஷாக்காகிறாங்க. சீதாவும் ரொம்ப ஷாக்காகிறாங்க. அங்கே சத்யா மட்டும் அசால்ட்டாக இருக்கிறாங்க. அக்கா இது முன்னுக்கூட்டியே தெரிஞ்ச விஷயம் தானக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அத்தைக்கு வந்து நம்ம குடும்பத்தையோ என்னையோ சுத்தமாக பிடிக்காது. அப்படி வாபஸ் வாங்குறாங்கனாக்கா வேறு என்னக்கா கதை இருக்கும்? நம்மளை பற்றிலாம் அவங்க நினைக்க போகிறாங்களாக்கா? அவங்களுக்கு வந்து பணம் தான் இருப்பாங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களோ இல்லை கீழ்நிலையில் உள்ளவங்களோ அத்தைக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவங்களுக்கு பணம் தான் குறிக்கா, பணத்தை வாங்கினோன்னே இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பணத்தையும் இப்போ காங்கலையாண்டா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா பணத்தை காங்கலையாம், அந்த காங்காமல் போன பணத்தை வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னக்கா என்ன இடக்குள்ள பார்த்துட்ருக்காங்களா? நான் தான் ஒரு தப்பு செஞ்சோம்னா என் கூட பிறந்த பாவத்துக்கு வந்து உங்களெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களா? நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டே சத்யா அதுக்கெலாம் வேலையே இல்லை, இதை வந்து உங்கள் மாமா முத்து நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா அப்படிங்கிறாங்க. பார்வதி அத்தைட்ட போய் பேசியிருக்காங்க, பார்வதி அத்தை எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த பணம் வேறு எந்த பணம் இல்லைப்பா, மச்சினனுக்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட பணம் தான். இந்த பணம் எங்கே போச்சு எது போச்சுன்னு தெரியாது, ஆனால் மீன் எடுக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் பணத்தை காணலை. ஒரு வேளை வந்து உங்கள் அம்மையே எடுத்தாலும் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கா அங்கே அந்த பார்வதி அத்தை. இப்படி வீண் பலி போடுறது அத்தைக்கு இது என்ன புதுசு இல்லைல்ல, இதை நிரூபிச்சிட்டாரு. நல்ல வேலை, எனக்கே ரொம்ப மனச்சங்கலமாக போச்சு. என் வீட்டுக்காரர் கூட அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்தால் இங்கே வந்து இரு அப்படின்னாரு. நான் இங்கே அழுதுகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அங்கே இருக்க போய் உண்மையை நிரூபிச்சிட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுபோக மாமா வந்து அத்தைக்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே மீனாவோட பணத்தை மீனாகிட்ட கொடுத்துருக்கணும்
மீனா குடும்பம் ஏற்கனவே கஷ்டப்படுது, மேலும் மேலும் கஷ்டப்படுறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த ஒரு வாரத்தில் நீ பணத்தை கொடுக்கலன்னா, ஒரு வாரத்தில் நீ வீட்டை விட்டு வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. கடைசியில் அத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரோகிணியோட அப்பா வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரர்ல அப்படிங்கிறாங்க. அவர் தான் உள்ளே இருக்காரே அப்படிங்கிறாங்க சித்தா. உள்ளே தான் இருக்கார் சித்தா. ஆனால் அவங்க சொத்து பத்துலாம் வந்து மலேசியாவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பல கோடி ரூபா மதிப்புள்ள காரில் தான் போவாங்களாம் வருவாங்களாம். அதே 10 காருக்கு மேலே கார் இருக்கும் உங்களுக்கு. அதையாவது விற்றுத்துட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த அத்தை பேசியிருப்பாங்க போல். இப்போ அவங்க மலேசியா போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கேலாம் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி 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 அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நான் கூட எங்கள் வீட்டில் சொல்லலை. மனோஜும் ரோகிணியும் போகும்போது மனோஜ்கிட்ட யாரோ வந்து பணத்தை பிடுங்கியிருக்காங்க. 2,00,000 மேலே பறி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு அதை வந்து எங்கேயுமே பெட்டிஷன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. வீட்டில் இதை பற்றி ஒரு வாய் உளரலை. ஆனால் அவர் அதை பார்க்கும்போது திருதுன்னு முழிச்சிட்ருக்காரு. இதை என் வீட்டுக்கார்ட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்பாரு அப்படிங்கிறதுனால நான் கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. மீனா நீ நல்ல ஒரு காரியம் செஞ்ச. நீ ஏதாவது சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. நீ அமைதி காத்தது ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை வேறு ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கார். இந்த 2,00,000 மாமனார் வீட்டில் ஏமாத்துனீங்களா, அதனால தான் இப்படி போயிடுச்சுன்னு கேட்டாலும் கேட்டுருவார். விட்றி, அது அவங்க பார்க்காத அவங்க பார்த்துக்கிட்டோம். சரி மாப்பிள்ளை உன் மேலே கோவத்தில் இல்லை அப்படிங்க. என் மேலே எப்படிம்மா கோவத்தில் இருப்பார் அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து வராரு. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டா ஊற்றிக்கிட்டு வர்றாரு. மாப்பிள்ளை இது என்னது அப்படிங்க. இறக்குங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் டிரைவர் சங்கத்திலேருந்து சமையல் பண்ணோம். எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போகிற மாதிரியே பண்ணோம். அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி மாஸ்டர் வச்சு ரெடி பண்ணோம். எனக்கு குடும்பம்னா இதானே அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? உங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வராங்க அத்தை. எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் ரவியும் சுருதியும் வெளில போயிடுவாங்க. அவங்க நைட்டு தான் வருவாங்க. அங்கே வீட்டில் இருக்கிறது எங்கள் அம்மா தான். மனோஜும் ரோகிணியும் இருக்காங்க. அவங்க 3 பேருமே நம்மளுக்கு செட் ஆகாது. அதான் இங்கே வந்துட்டத அப்படின்னு பின்னாடி பார்க்குறாங்க. நம்மளை வந்துடுறாரு. அண்ணா வாங்கண்ணே உட்காருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. எப்பா குடும்பத்தோடு சாப்பிடணும்னு முத்து கூப்பிட்டான். அது ஆசையாக கூப்பிட்டோன்னே நான் என்னால் மறுக்க முடியல. முத்து மனம் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிறேன். ஆமாப்பா டேய் சத்யா காரில் போய் வாழை இலை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு கட்டுவா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் காரில் போய் வாழை இலை கட்டு வராரு. அந்த ஆள் எல்லோரும் வச்சு சாப்பிட்றோம். அப்போல செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை சொல்லுது தப்பாக வச்சுக்காதீங்க, அந்த மாஸ்டரே நான் தான் அத்தை அப்படிங்கிறாங்க. நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை சமையல் பண்ணுவேன், கிராமத்தில் நான் இருக்கையில் பண்ணுவேன். இப்போ சரி இவ்வளோ பேருக்கும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சு. மீனா வந்து ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் டெக்கரேஷன் வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கா. கூடவே நானும் இந்த பிரியாணி இந்த மாதிரி சமையல் வேலைகள் செஞ்சால் நம்மளுக்கு அதுலேயும் காசு கிடைக்கும்ல அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உண்மையிலே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அம்மா சொல்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, உணவுலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. சீதா எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. நான் ஒரு 5 பேருக்கு குடும்பத்துக்கு செஞ்சு கொடுத்தேன், நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து. சரி இதே மாதிரி பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூவுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது மாமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, மாமா என்னை மன்னிச்சிடணும் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை மாமாக்கிட்ட. அண்ணாமலை சொல்கிறாரு, தம்பி இத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்படி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. மாமா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி வச்சு நீங்கள் பிரியாணி கடை வச்சிங்களோ பயங்கரமாக ஓடுமாம்மா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள அப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ இருக்க நிலமையில ஒரு கடை எடுத்தோம்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சேரு பெஞ்சு இதெல்லாம் நிறைய வாங்கணும், மாதம் வாடகை கொடுக்கணும், இப்படிலாம் இருக்குது. நானும் பேசாமல் மீனா கூட சேர்ந்தே வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தோம்ல, அதே மாதிரி உணவும் நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்யாண விசேஷத்துக்கோ நல்ல விசேஷத்துக்கோ எந்த விசேஷத்துக்கோ உணவும் தயார் பண்ணி கொடுப்போம், எந்த வகை உணவுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க சூப்பர் யோசனைங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாம் ரபியும் கூட வந்து சமையல் வேலைகளில் நல்லா பண்ணுறவன். அவன் வந்து வடநாட்டு உணவுகளை அவனை வர அவன் அந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா ரவிட்ட கொடுத்துருவான். தென்னிந்திய உணவு நம்ம நாட்டு உணவுனா நான் சமைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மீனா உங்கள் 2 பேரையும் விஜயா வந்து மட்டம் தட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கான ஆட்கள் நீங்கள் கிடையாது அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரவி சுருதி அண்ணா மனோஜ் ரோகிணி தான் அந்த வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றக்கூடியது நீங்கள் 2 பேரும் தான். கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
அதாவது வெறும் கை வெறும் 10 விரலும் வெறும் கை கிடையாது, அது மூலதனம் அப்படிங்கிறத சொல்லுது விதமாக நீங்கள் பண்ணுறீங்க. மீனாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்தை பற்றியே யோசிக்கிங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு முதல் காரணமே நம்ம வெற்றி பெறதுக்கு திட்டமிடுதல் தான். நீங்கள் கரெக்டாக திட்டமிடுதீங்க. அதுவும் இந்த வயசில் அதை செய்யணும் இதை செய்யணும் ஊக்கமாக இருக்கீங்க. கண்டிப்பாக என் வயசில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை. அண்ணன் கண்டிப்பாக மாப்பிள்ளை இந்த மாதிரி தொழில் பண்ணால் சூப்பராக வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. முத்து உடனே விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணு, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கொடுக்குறேன். என் பையன் சூப்பராக சமையல் பண்ணுவான், என் மருமக பூ டெக்கரேஷன் அசத்துவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ரவி தான் இருக்கானே, அவன் நார்த் இந்தியன் உணவு பண்ணட்டும், நீ தென்னிந்திய உணவு பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கால் பண்ணதை இதை வச்சுக்கிட்டு ரவியும் வந்துடுறாரு. ரவியும் வர்றாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, எனக்கு தான் நான் தான் லேட்டு போல அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றாரு. முத்து செமையாக பண்ணியிருக்கேடா அப்படிங்கிறாங்க. டேய் செமையாக பண்ணுறேன்னு தெரியலடா, பண்ணியிருக்கேன், முன்னாடி கொஞ்சமாக பண்ணுவேன், இப்போ கூடுதலாக பண்ணால் நல்லாயிருக்கா அப்படிங்கிறது தான் பண்ணேன்டா அப்படிங்கிறாங்க. நல்லாயிருக்கு. டேய் ரவி, இந்த முத்து தென்னிந்திய உணவு பண்ணட்டும், நீ வட இந்திய உணவு பண்ணுங்கள், விசிட்டிங் கார்டு மீனா போராட்டம் பூரா கொடுங்க, நல்ல விசேஷத்துக்கு பூரா கூப்பிடுவாங்க, நல்லா செய்யுங்கடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானும் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவம் கிடச்சா நல்லது தான் நினைக்கும்ப்பா. டேய் முத்து, நம்ம பண்ணலாம்டா, சேர்ந்தே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சேர்ந்து பண்ணலாம், அம்மா அதுக்கு அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அனுமதிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அது அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். டேய் உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் பேசுகிறதே அம்மாவுக்கு பிடிக்கல, ஏழை பணக்காரங்க பாகுபாடில் பிரிக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் தொழில் பண்ணால் அம்மா ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டது என்ன முத்து, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நம்ம 2 பேரோட கடமை, யார் என்ன சொன்னாலும் என்ன, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக தொழில் பண்ணுவோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்கீங்க 2 பேரும், இப்படியே முன்னேறி வாங்கடா. அண்ணன் தம்பி ஒற்றுமைங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த மனோஜும் உங்கள் கூட அனுசரித்து போவான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் மூத்தவனாக இல்லாமல் 3வது மனுஷன் மாதிரியே செயல்படுதான். ஆனால் நீங்கள் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கிற பாசத்தோடு இருக்கீங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. சரி நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா, இடையில வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மதியம் சாப்பிட்றதுக்கு பிரேக் இருக்குங்களப்பா, அப்போ 2 பேரில் தான் வந்தேன். முத்தும் கரெக்டாக கால் பண்ணான், சாப்பிட்டு போடா, எப்படி இருக்குன்னு பாருடா அப்படின்னா. சரி முத்து எப்படி தான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமேன்னு ஆர்வத்தில் வந்தோம்ப்பா, நல்லா இருக்குப்பா, எப்போ ஒரு டிஃபனில் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஸ்ருதிக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா அப்படிங்கிறாங்க. டேய் கொண்டு போடா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு கால் பண்ணாங்க. ஸ்ருதி சூப்பர் பிரியாணி இருக்குது, கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏய் கொண்டு வாடா, செமையாக இருக்குண்டா, கொண்டு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணியை டிஃபன் பாக்ஸில் அடைச்சி கொண்டு போகிறாங்க. அங்கே போய் ஸ்ருதி கொடுக்குறாங்க. ஸ்ருதி சாப்பிட்டு, ரவி நீ செஞ்சதுலேயே தான் செம்மையாக இருக்குது, பிரியாணிலாம் நீ செய்வியா, நீ நார்த் இந்தியன் உணவு தானே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு அப்படிங்கிறாங்க. நார்த் இந்தியன் உணவு பண்ணால் இது பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நீ செம்மையாக பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. நான் பண்ணல, இது முத்து பண்ணா அப்படிங்கிற. முத்து பண்ணாரா? ஆமாம், அவன் கிராமத்தில் இருக்கும்போது சமைப்பான், சமைச்சு நாங்கள் போகிற நேரம் தருவான், அது போக அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சமையல்லாம் பண்ணுவான். இப்போ அதை பெருசாக எடுத்து பண்ணலாமா அப்படின்னு அவனுக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கார் ஸ்டாண்டில் உள்ள டிரைவர் குடும்பத்துக்கு எல்லாமே சேர்த்து அவன் செலவுலேயே பண்ணியிருப்பான் போல். இதை ஒரு அண்டாவில் சீதா வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணான். நானும் டேஸ்ட்டு பார்க்க போனேன், சாப்பிட்டு பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. சரி உனக்கு பிரியாணி பிடிக்குமேன்னு சொல்லிட்டு டிஃபனில் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிற. உனக்கு இந்த பிரியாணி பிடிக்கலையா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. பிடிக்கலையா, கூட ஒரு டிஃபனில் கொண்டு வந்துருக்க வேண்டியதுனடா, ஒரு டிஃபனில் இருந்துச்சு சாப்பிட்டுட்டேன், இன்னொரு வாட்டி எனக்கு இதை இது மாதிரி சாப்பிடணும்னு தோணுமே அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணாங்க. டே முத்து, என் முன்னாடிக்கு அவன் பிரியாணி நல்லா பிடிச்சிருக்காண்டா, இன்னொரு டப்பாவில் கொண்டாடா அப்படிங்கிறாங்க. கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரியரை கொண்டுட்டுனா ஸ்ருதி அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்னும் உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் சீதா வீட்டில் தான் நான் இருந்தேன், உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது முத்து, செம்மையாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைச்சு விசேஷ வீட்டுக்கெலாம் கொடுத்தீங்க, உங்களை தான் எல்லாருமே தேடுவாங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னுமே தான் அம்மா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உட்காருங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. பலகுரல், நீ உண்மையிலே ஒரு பெருந்தன்மை உள்ள மனசுள்ள பிள்ளைம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பொண்டாட்டிகிட்ட பேசாத மாதிரியே எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டாலும் என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. முத்து சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, மீனா மேலே தவறு இருக்காது, அவங்க ஒரு கள்ளுங்கவடம் வச்சவங்க, அவங்கள யாராவது குறை சொல்லும் போது யாரும் பார்த்துட்டு இருக்கவங்க மனுஷராக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணிக்குள்ளே அப்படி அமைதியாக தானே இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்க உண்மையில் அப்போ மனசாட்சி இல்லாதவங்களாக தான் இருக்க முடியும். மீனா ஒரு கள்ளுங்கவனம் இல்லாமல் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன். அவங்க இன்னொருத்தவங்க பணத்தை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறத ஜீரணிச்சிக்கவே முடியாது. இப்போ மீனா எனக்கு சமைச்சு தராங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. மீனாவை எனக்கு தெரியாட்டிலும் கூட, எனக்கு சமைச்சு தராட்டிலும் கூட அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மொத்தத்தில் அதுதானே உண்மை.
நல்லவங்களுக்கு சைடில் தான் நம்ம நிற்கணும். அதான் நின்றேன். அது ஆன்ட்டி எதுன்னு நினச்சாலும் நினச்சிட்டு போட்டும் அப்படிங்க தான் சொன்னேன். ஒரு வேளை என் வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் அதுக்கு தயாரானது தான் கருத்து சொன்னேன். மற்றபடி நீங்கள் இல்லாத வீட்டில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பலகுரல்னு சொல்லுவீங்க. என்னை யாருமே அப்படி கூப்பிட்டதில்ல. எங்கள் அப்பா வந்து சுருதி மாம்பார். என் செல்லங்க மாதிரி தான் இருப்பேன் நான் எல்லா இடத்துலையுமே. என்ன வந்து பலகுரல் இங்கே வா போ அப்படின்னு பேசுகிறது நீங்கள் தான். அதுபோக எனக்கு அன்பாக பார்த்துக்கிறது மீனா. சாப்பாடாக இருக்கட்டும், உபசரிப்பாக இருக்கட்டும், இப்படி இருக்க வீட்டை நான் போனால் மிஸ் பண்ணுவேன். மற்றபடி அவங்களுக்கு ஒன்றுனா நான் குரல் கொடுக்காம இருக்க மாட்டேன். நான் கூட ரவிகிட்ட கேளுங்க, சத்யா பிரச்சனையோட அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ரவிகிட்ட பணம்லாம் ரெடி பண்ணி நம்மளே கொடுத்துருவோன்னு சொன்னேன். ஆனால் ரவி தான் சொன்னான், நீ கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினைக்கியா? அவங்க வந்து அண்ணியும் முத்து வந்து அவங்க உழைப்பில் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ தடுத்துட்டான். சாரி முத்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ தந்தையோ தரலையோ உனக்கு தரணும்னு ஒரு மனப்பான்மை இருக்கலாம். கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப. ரவி சொன்னானாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நானும் ஒன்றும் சேர்ந்து இந்த சமையல் தொழில் பண்ணலான்னு இருக்கோம். உனக்கு அதில் விருப்பமா அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, இதுக்கு விருப்பம் வந்து ரவிக்கு தான் வேணும். ரவிக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீனும் என் வீட்டுக்காரையும் பேசுகிறதே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. நாங்கள் 2 பேரும் தொழில் பண்ணால் பிடிக்குமா அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுக்காக வந்து அவங்களுக்கு இவங்களுக்கான இருந்துகிட்டு இருக்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் இந்த வேலைக்கு வர்றதே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிடிக்காது. எப்போவுமே பிடிக்காது. ஏன் ரவியை கல்யாணம் முடிச்சது முதற்கொண்டும் பிடிக்காது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டோடு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ரவிக்கு வீட்டில் இருக்கிறதும் ரவி கூட வாழ்கிறதும் இந்த வாழ்க்கையை இந்த பல குரலில் டப்பிங் கொடுத்துட்டு வாழ்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் படித்தது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்சது இது. அதனால் எனக்கு என்னது பிடிச்சிருக்கோ அதை நான் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணியும் சாப்பிட்றேன். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுபோக ஆன்ட்டி பண்ணால் பார்த்துக்கலாம், வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் ரவி சூப்பர் கொண்டாடிடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து நீங்கள் எப்பவும் போல பழக்குறன்னு கூப்பிடுங்க, சுருதின்னு சொன்னால் எனக்கு வேறு ஆளாக கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே செல்வம் ஃபோன் அடிக்கிறாரு. என்ன மாப்பிள சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி வந்து பயங்கரமான பிள்ளையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளைலாம் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, நானும் ரவியும் ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லும் போது யோசிக்கவே எதுவும் இல்லை. பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள், பார்த்துக்கலாங்கிறா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனப்பா, உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளில் மீனாவும் சுருதியும் தங்கமான பிள்ளை. மீனா வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் போய் தங்கமான பிள்ளையாக இருக்கா. ஆனால் அந்த சுருதி பிள்ளை பணக்கார பிள்ளையாக இருந்தாலுமே ரொம்ப பண்பாக நடந்துக்கிற பிள்ளை. நான் கூட வீட்டுக்கு வந்து அண்ணன் இதை சொல்லு மறு சொல்லி சொல்லாது. கிராமத்துக்கெலாம் போகும்போது எனக்கு அந்த பிள்ளை சாப்பாடு வச்சு கொடுத்தானே சாப்பிடுங்கன்னு ரொம்ப அன்பாக உபசரிக்கும். நான்லாம் அவங்க லெவலுக்கு நினச்சிப்பார் தர டிக்கெட்டு. ஆனால் என்னெல்லாம் வந்து ரொம்ப அன்பாக நடத்ததில்லை அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையிலே சுருதி பிள்ளை தங்கமான பிள்ளை. நான் வந்து ரவிக்கு கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு நினைக்க ஒரே காரணம், முன்னாடி அது பணக்காரட்டு பிள்ளை, அது எப்பனை மாதிரி குணம் இருக்கும், எம்ஏ மாதிரி குணம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை மிகவும் தங்கமான குணமாக இருக்கும். வந்த புதுசில் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனது, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் முத்துக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட்டுன்னா அந்த பிள்ளை தான், அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சுட்டு தான் இன்னும் குடும்பத்தில். சரி இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ரவி பொண்டாட்டி ஸ்டூடியோ வரைக்கும் வந்தேன் அப்படிங்க. என்னப்பா? ஆமாப்பா சமையல் பாத்திரத்தை கொஞ்சம் கொண்டு போயிருந்தேன், சாப்பாடு நம்ம தம்பி டிஃபனில் கொண்டு போயிருந்தான், அது காணலைன்னு சொன்ன உடனே இன்னொரு டிஃபனில் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பாரேன் குழந்தைகளுக்கு சாப்பாடெலாம் சமைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வக்கீல் ஒரு ஆள் வருவார், அவர் ஆந்திரா வரைக்கும் கூப்பிட்ருக்காரு, 2 காரு கேட்டிருக்காரு, நீனும் வரையா அப்படிங்கிறாங்க. ஆந்திரா வரைக்கும் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு ஆஃபர் தான், முக்கியமான ஆஃபர், வாயேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் மீனாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா நான் ஆந்திரா வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் பக்கத்து கடையில் போய் டீ குடிக்க போகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஆஃபர் வந்துருக்கு பிறகு என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ வேறு வீட்டில் வந்து அத்தை வந்து எனக்கு பணம் தரணும்னு நெருக்கடியில் நிலைதாங்க, அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா சரி வராதுங்க, நீங்கள் வேறு வண்டி அனுப்பக்கூடாதா அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க என்னது பேசினாலும் சரி தான், அவங்க தான் உனக்கு கடங்காரங்க, நீங்கள் அவங்களுக்கு கடங்காரம் கிடையாது. நீ எங்கே இருக்க, அவங்க வீட்டில் தான் இருக்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அத்தை நான் ஆந்திரா போய்ட்டு வரதுக்கு வரைக்கும் மீனா இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. மருமகனை மீனா அங்கே இருக்குது சரி வராது, மீனாவோட வீடு அது, அங்கே இருந்தால் தான் அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது அங்கே உண்மை, நம்ம வீட்டில் விட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து விட்றாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அப்பா நானும் செல்வமும் ஆந்திரா வரைக்கும் ஒரு ஆஃபராக போகிறோம்ப்பா, 2 கார் கேட்டிருக்காங்க, நானும் செல்வமும் போகிறோம்ப்பா, மீனா கொஞ்சம் இப்படியான ஒரு மாதிரி இருக்காப்பா, கொஞ்சம் பாதுகாப்பா அப்படிங்கிறாங்க.
மீனாவுக்கு என்ன மீன் நல்லா தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மா ஏதாவது டேமேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அது வழக்கம் போல தான். ஆனால் மீனா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாள். ஆனால் 2 நாள் நான் நீ வருது வரைக்கும் நான் வாக்கிங் எதுவும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 நாள் ஆகாது, போக வேண்டியதான், நாளைக்கே வந்துடும்பா அப்படிங்கிறாங்க. சரி 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 பார்த்து போயிட்டு வா, எங்கே போனாலும் கவனமாக போவா, லாங்காக போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காங்க. உடனே எம்மா அப்பா போய்ட்டு வரேன், மீனா போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல, நடன பள்ளிக்கும் போக முடியல. ஏன்னா அங்கே போனால் பார்வதி மேலே கோவப்பட்டுருவோம் நம்ம அப்படின்ட்டு போகலை. என்ன கேட்டால் அந்த 2 லட்ச ரூபா கதையை வந்து முத்துட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிறாங்க. இங்கே அண்ணாமலை விஜயாட்ட பேச தயாராகவே இல்லை. இங்கே மீனா சமைக்கிறத சாப்பிடுங்கத்தன்னு சொல்கிறதுக்கும் மீனாவுக்கு மனசு இல்லை. ஏன்னா மீனா குடும்பத்தை எந்த அளவுக்கு நோக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நோக்கடிச்சிடுறாங்க. சமையல் முடிஞ்சோடனே பொதுவாக மீனா சொல்கிறாங்க, வயிறு பசி செய்கிறவங்க சாப்பிட்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பதிலுக்கு பழைய விஜயாவாக இருந்தால் பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ கடங்காரி ஐட்டமே அப்படின்னு சொல்லி எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து என்ன ஆண்டி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியாம்மா அந்த மீனெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சாடையில் சொல்லுற அளவுக்கு இருக்குது. முன்னாடி என்னை பார்த்தாலே அலறுவா, இப்போ என்னை பார்த்து சமைச்சிட்டேன் சாப்பிடணும்னு தோணுதவங்க சாப்பிடுங்க மாதிரிங்கிறா. எல்லாம் இந்த 2 லட்ச ரூபாயால தான். அந்த 2 லட்ச ரூபாயை புரட்ட முடியாமல் நம்ம இருக்க பற்றியா நினச்சி தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீனும் ஃபாரினில் போய் உங்கள் அப்பாவட்டையோ உங்கள் வீட்லேயோ ஏதோ ரெடி பண்ணினான்னா அதையும் வரமாட்டேன், என்ன அண்ணாங்கிற, என்ன தான் சொல்லணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொஞ்ச நாள் பொறுங்க, பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா வருது மேட்ரு இல்லைம்மா, 2 லட்ச ரூபா நான் கூட நகையை வச்சு கூட கொண்டு கொடுத்துருவேன். ஆனால் வந்து உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. சரித்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் நினைக்காங்க, நீ நகையை வச்சு கொடுக்குனா தான் நேரத்தையே வச்சு கொடுத்துருவீங்களா, ஏன் இப்படி சீனை போட்டுட்ருக்கீங்க, நான் எப்படியாவது 2 லட்ச ரூபா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோன் பண்ணதுனால நைஸாக இருந்துச்சேலோ அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா நான் வந்து லோன் போட்டேன்டி, நாளைக்கு கையில் கிடச்சிருங்கிறாங்க, நாளைக்கு நான் உன்கிட்ட தந்துடுறேன், இவன் மாமியார்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி வித்யா ரொம்ப நன்றி வித்யா அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, நான் இது வரைக்கும் ஆஃபீஸில் லோன் வாங்கினதில்ல, இப்போ தான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ் கட்டிடுடி, எனக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்கு பைசா கொடுக்க வேண்டியிருக்கு, அதுபோக வீட்டு வாடகை அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கிறேன் வித்யா, நீ இந்த மாதிரி உதவி பண்ணுறேன்னா பண்ண மாட்டேனா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணலை ரோகிணி இது வரைக்கும், நான் தான் உனக்கு பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணு, எனக்கும் நாளைக்கு கல்யாணம் முடிக்கும்போது கொஞ்சம் நகையாவது வேணும்ல ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆகும்போது நேராக அங்கே வித்யாவை பார்க்க போகிறாங்க ரோகிணிகிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. விஜயா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ விஜயாட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, எங்கள் மாமா ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா போட்டு விட்ருக்கேன், 2 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ராம்மா, டீ குடிக்கிற காசு மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, 2 லட்ச ரூபா தந்துட்டாங்களா, சரி உங்கள் மாமாட்ட நம்ம பேசி நிறைய பணம் வாங்க பாருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பூக்காரி அப்படிங்கிறாங்க. இங்கே சமையல் பண்ணிகிட்ருக்காங்க மீனா. என்னத்தை அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் 2 லட்ச ரூபா தரணும்னு சொல்லி இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை, யாருமே உங்களை மரியாதை குறைவாக நடத்தலை, அவங்க நடத்தவும் முடியாது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே இது உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு, இது உங்கள் வீடு தான், உங்கள் வீட்டில் நான் எப்படித்தான் மரியாதை இல்லாமல் நடத்த முடியும். நீனே எதுக்கு முனையில் பேசுகிறியோ, கூட்டிகிட்டு உன் பணம், அந்த பணத்துக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துருந்தாங்க. விஜய் என்ன அப்படிங்கிறாங்க, ஏங்க அவளுக்கு நான் பணம் கொடுக்குறேன் வேக மாட்டேறா, வேங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் அத்தை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ பணத்தை வாங்காமல் இருந்து நீ காலத்துக்கும் கடங்காரியாக இருக்குன்னு நினைக்கியா, அது இந்த விஜயாட்டம் நடக்காது, விஜயா என்றைக்குமே கெத்தாக தாண்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாயை கையில் கொடுக்குறாங்க. உடனே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ வந்து உங்கள் அத்தைக்கிட்ட பணம் வாங்கலை, இது உன் வீட்டு பணம், நீ கடன் வாங்கியோ காவல் வாங்கியோ கொண்டு கொடுத்துருக்க, அப்படி ஒன்றும் விஜயாட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை, மீன் அதை வாங்கிக்கோ அப்படிங்க. வேண்டாமம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு பீரோவில் வைப்பான். அதுபோக இந்த வீட்டில் பீரோவில் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கான்னு தெரியலை, நீ ஒன்று செய், நேரம் இன்னும் ஆகலை, நேராக அவங்க வீட்டில் போய் அந்த பணத்தை கொடுத்து வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அம்மா இருக்கட்டும் அப்படிங்கிற. இல்லைம்மா நான் சொல்லுறதுல ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேராக பைக் எடுத்துகிட்டு போய், அம்மா இதில் 2 லட்ச ரூபா இருக்குது, நீ வாங்கின கடனை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இந்த கடன்லாம் வாங்கலடி, சீதா கல்யாணத்துக்கு இந்த நகையை தான் விற்றேன், நீங்கள் தான் கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அடைங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே உங்கள் அம்மா 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் அங்கே சென்னை பக்கத்தில் வந்துட்டேன், எங்கே இருக்க, வீட்லையா, நம்ம வீட்லையா அங்கேயா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்கு, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படி அங்கே போயிடுறாங்க. அத்தை இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள நீங்கள் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதை அடைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் கடன் நாங்கள் அடைச்சிப்போம்,
இது வந்து கண்டிப்பாக வந்து சீதாவுக்கு நகை எடுங்க அத்தை. ஏற்கனவே மீனா ஒரு 50,000 ரெடி பண்ணி வச்சுருக்கா சீதாவுக்கு. அதையும் சேர்த்து ஒரு 2,00,000 ஆச்சு. அதை வச்சு நகை எடுங்க அத்தை, அவள் எதிர்காலத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர பணம் எனக்கு வேண்டாம் மாமா அப்படிங்கிறாங்க சீதா. நான் சாப்ப ஸ்தானத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் காணாதுல்ல, நாங்களும் செய்யணும்ல, ஏதாவது செஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இதில் நகை எடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். என் பொண்ணை முறையாக உங்களுக்கு கட்டி கொடுக்கையில் வந்து இப்படி ஒரு பையனுக்கு நம்ம கட்டி கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சே. அண்ணாமலைனுக்காக வாக்கு கொடுத்து இப்படி ஒரு படிக்காத ஒரு கோவக்கார பையனுக்கு நம்ம கட்டி கொடுக்குற மாதிரி ஆகிட்டே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் மாப்பிள்ளை. ரொம்ப தங்கமான மருமகன் எனக்கு கிடச்சிருக்காங்க. என் வீட்டுக்காரர் இல்லைங்கிற கவலையை தீர்க்கிறது நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரித்த மீனா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா முத்து இப்போ தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க வந்ததும் வராதும் பொண்டாட்டி கூட்டுற ஒன்று அடிச்சுட்டு கிடக்கான் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எப்பவும் போல தாங்க இருப்பேன். 2,00,000 அந்த மீனாவை கொடுக்கணும். கொடுக்குறது வரைக்கும் எனக்கு மனசங்கடமாக இருந்துச்சு. இப்போ கொடுத்தாச்சு. நான் யாரும் கடங்காரி கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, யாரையும் நீ கடங்காரியாக சொல்லலை. அவங்க வீட்டு பணத்தை நீ தேவையில்லாமல் வாங்கினா அதை கொடுத்துருக்க, அவ்வளோதான். வேறு நீனும் ஓவராக பில்டப் பண்ணாத அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு ஆள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி டேய் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன், இப்போ தான் வெளில போய்ட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் விடியுது. விடிஞ்சோடனே ஒரு ஆளை பார்க்க போகிறாரு. பார்க்க போனோன்னே, சார் இந்த மாதிரி நான் வந்து சமையல் வேலை செய்யலான்னு பார்க்குறேன் சார். ஆனால் வந்து கை முதல் போடணும். இப்போ மீனா என் பொண்டாட்டி வந்து பூ டெக்கரேஷன்லாம் பண்ணுறா. பூ கடையில் நாங்கள் அட்வான்ஸ் போட்டும் கொடுத்துட்டு பூ வாங்கிக்குவோம். ஆனால் வந்து இந்த கறி வாங்குறது, இந்த அரிசி வாங்குறது, இந்த மாதிரிலாம் எப்படி சார் நம்ம இது பண்ணுறது, கையில் காசு இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் அரிசி கடை வச்சுருக்கேன், என்ன அரிசி உனக்கு எவ்வளோ நாளும் நான் வந்து என்ன தரேன், மளிகை பொருளும் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஆனால் கறி வாங்குறதுக்கு நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த ஆள் உனக்கு சம்முன்னு பண்ணி தருவார். ஆனால் என்ன கொஞ்சம் ஆர்வ கோளாறுல உள்ள ஆள். அந்த நாடகம் நடிக்க போய்ட்டு அங்கே போய்ட்டுன்னு என்னத்தையாவது சொல்லி சீனை போடுவார். ஏன்னா நீ கவர் பண்ணிக்கணும். ஒரு சில நேரத்தில் வேலைக்கு ஆள் வச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். நீ வந்து அந்த இடத்துல வண்டி அனுப்பி கறியை மட்டும் எடுத்து வர பார்க்கணும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து முக்கியம் கறி தான். தரமான கறியாக இருக்கணும். ஆனால் தரமான கறியை அவர் ரெடி பண்ணி தருவார். ரொம்ப பாரம்பரியம் முக்கியமாக நடத்திட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்துலேருந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த சாரை எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து. அவரை வர சொல்லியிருக்கேன், கவலைப்படாத. எனக்கும் ஒரு 5 கிலோ கறி கொண்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் நீ ஒரு சாம்பிள் பிரியாணி ஒன்று உருவாக்கிடு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து ப்ரௌன்மணினே தெரியல முத்துக்கு. மனோஜோட பொஞ்சாதி ரோகிணியோட மாமான்னு சொல்லி மலேசியாலேருந்து வந்த மாதிரி பில்டப் பண்ண மணிக்கு தான் கால் பண்ணுறாங்க. வாரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 கிலோ கறியோடு இங்கே வாராரு. வந்தோடனே காலிங் பெல் அமுக்குறாங்க. கதவை திறக்கிறாங்க. கட்டை பையில் 5 கிலோ கறியோடு நிற்காரு. இதை பார்த்த உடனே முத்துக்கு ஒன்றும் ஓடலை, அங்கே மணிக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ அவங்க 2 பேரையும் தொடர்புள்ள அந்த ஆள் வந்து உள்ளாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இவர் தான் நான் சொன்னேன் மணி, கறிக்கடை வச்சுருக்கிறார் 2 தலைமுறையாக, ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி ஏதாவது நாடாங்கடானா போயிடுவார் நம்மால். ஆனால் நீ அந்த நேரத்தில் வந்து ஸ்பாட்டில் போய் கறி எடுத்துக்க, மற்றபடி ரொம்ப தரமாக தருவார். நீ எப்படி பீஸ் கேட்க அதே மாதிரி பீஸ் பண்ணி தருவார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மணிக்கு ஒன்றும் உடலை, ஆகா இவர்கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி என்ன பேசுகிறீ அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீ 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இவர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுமாவா, இவர் வந்து எங்கள் வீட்டில் மனோஜ் இருக்காங்களாண்ணே, அவன் பொண்டாட்டி ரோகிணியோட தாய் மாமா, நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்து 2 வாட்டி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் மன்னிக்கணும், அரிசி கடைக்காரரை, நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு உதவிகரமாக இருக்கீங்க. நிறைய வாட்டி என்கிட்ட வந்து கறி வாங்கியிருக்கீங்க, எனக்கு வருமானம் தந்திருக்கீங்க. முத்து தம்பியும் நம்ம மருமகன் மாதிரி தான். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ரோகிணியோட மாமா கிடையாது. என்னை நடிக்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அரிசி கடைக்காரரை அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் நாடகம்னா ரொம்ப விரும்பி நடிப்பேன். அதுபோக நாடகத்திலே என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டேன்னா இப்போ சினிமாவில் நம்ம வரலையே அப்படின்னு இருக்கும்போது ஒரு புள்ள வந்து சொன்னான், இந்த ரோகிணிக்கு வந்து தெரிஞ்ச டேரக்டர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி நடிப்பு வாங்கி தந்துடுவான்னு சொல்லிச்சு. அதனால் அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க சொன்னாங்க, நடித்தேன். அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு வாங்கி தரல, ஒன்றும் வாங்கி தரல. நம்மளுக்கும் வந்து நிறைய விசேஷமாகிட்டு நல்ல கறிக்கடை நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ இதை பார்த்துட்ருக்கேன். சரி அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு கதைக்கு நம்மளை போய் சொல்ல வச்சுட்டு கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வாட்டி வீட்டில் கூப்பிட்டு இன்னொரு நடிப்பு நடிச்சிச்சு. சரி அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணுதான்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான் நடந்துச்சு.
மற்றபடி நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. உங்களையோ உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா, உங்கள் ஆண்டி எதுவுமே நான் பண்ணணும்னு நினைக்கல. சாரி முத்து அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வேளை அந்த ரோகிணி பிள்ளை பார்த்துருக்கேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறாங்க. உங்களை ஏன் தப்பாக நினைக்க போகிறேன், அது ஃப்ராடுன்னு தெரியும், இப்படிலாம் பண்ணணும்னு தெரியாது. சரி வாங்கண்ணே, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு போவோம் அப்படிங்கிற. முத்து எங்கே கூப்பிடுதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. முத்து நான் வரல முத்து, அங்கே வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கண்ணா. ஒரு பிரச்சனையாகாத நான் பார்த்துக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேசி அவரை கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அங்கே வீட்டுக்கு போனோன்னா காலிங் பெல் அமுக்குறாங்க. விஜயா வந்து திறக்கிறாங்க. முத்து மணி மேலே தோளில் கை போட்டு வந்து நிற்காங்க. கையில் ஒரு கட்டைக்குத்து பை வச்சுருக்காங்க. இதை பார்த்தா விஜயா, என்ன சம்மந்தி முத்து கூட வந்து, டேய் அவர் மேலே கையிடுறா, அவர் யாருன்னு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜய், இவர் யாரா, இவர் ரோகிணி மாமாடா அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரோகிணியை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் மாமா வந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து ஃபோன் பண்ணி தோளில் கையில் போட்டிருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, எல்லா உண்மையும் கக்கிட்டானா அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.